எல்லாரும் கிளாப்ஸ் தட்டிடலாமே. அடுத்து கேரளா புகழ் ஃப்ளவர்ஸ் டிவி புகழ் ஆஷிக் அவர்கள் மிமிக்ரி பண்ணுவாங்க. ஆஷிக். கேரளா டிவி கேரளா ஃப்ளவர்ஸ் டிவி புகழ் ஆஷிக். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷிக். மிமிக்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சத்தமாக ஒரு கைத்தறல் கொடுங்க பார்ப்போம். இங்கே எத்தனை பேருக்கு இளைய தளபதி விஜய் பிடிக்கும்? என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்திருக்கிற இடம் சூப்பர், சும்மா பட்டே கிளப்பலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எல்லாரையும் பார்க்குறதுல. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். அப்புறம் அழகும் ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட ஆசையாக பழகுவானுங்க. அன்பாக இருந்தால் பழகுற 10 பேர் கூட உண்மையாக இருப்பானுங்க. அன்பாக இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடைச்ச அந்த உண்மையான நண்பர்கள். என்ன நண்பா? ஓகே, அப்படி விஜய் பேசிட்டு போயிட்டாரு. அடுத்து விஜய் சேதுபதி வந்திருந்தானா அப்படி இருவார். நாச்சி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அசல் எல்லாரையும் பார்க்கும்போது. நாச்சி, கார்த்திகை தீபம் குமுதா விட்டு வாசம் முன்னாடி ஒரே அகல்வலுக்காக அடிக்கிடுச்சு. பார்க்கறதுக்கு சும்மா ஆசமாச்சு. நான் என்ன பண்ண நேரம் எங்கள் அம்மாட்ட போய், அம்மா குமுதா விட்டு வாசம்லாம் கும்முனுக்குதுமா, நம்மம்மா கம்முனுக்கு சொன்னால் எங்கள் அம்மா அவருக்கு கும்முனுக்குது. என்னடா குமார் ஒரே ரோதனையாக போச்சு. நான் அக்கம் பக்கத்தில் அகல்வலுக்கு வந்து குழுமுதா முன்னாடி வச்சா குமுதா ஹாப்பினாச்சு. யோ பா, யார் சார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பேசிட்டு விஜய் சேதுபதி போயிட்டாரு. அடுத்து சிங்கம்புலி தெரியுமா உங்களுக்கு? சிங்கம்புலி தெரியுமா? அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்திலலாம் நடிச்சிருப்பாரு. அவர் வந்திருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு பார்ப்போம். ஏ சிட்டு சின்னாலப்பட்டி திண்டுக்கல் நாத்தார்காட்டு சவுத்தார்காட்டு எல்லா ஏரியாவிலையும் நாங்கள் தானே ஃபேமஸ்ஸு. என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஏய் சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம் வேண மாப்பிள்ளை அடிப்பாங்க. ஏய் நீ எல்லாம் மாடு முட்டி தான் சாவ போகிறப்பார். ஸோ அப்படி பேசிட்டு அவரும் போயிட்டாரு. அடுத்து சூர்யா. சூர்யா வந்தார்னா அப்படி பேசிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தாதாவுக்கு சூர்யா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சின்னதாக வேட்டை சொந்த கேட்டுவிட்டு பாய்ந்து பறக்கிறதுக்கு நான் புறாவா நின்று தானப்பா இறையை தூக்கிட்டு போகிற கழுகுடா ஓட்ஸு கேம் ஆடுறீங்க ஓட்ஸிடுவேன். ஸோ இப்படி சூர்யா வந்து சினிமாவில் பேசியிருப்பார். இதே சூர்யாவை கிளி விட்டு அழுவார்ல, அழுது இருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பார், அது ஒரு மாடலேஷன் பார்ப்போம். டாடி, ஐ நீட் திஸ் டாடி. இதெல்லாம் நல்லா ஒன்றுமே பண்ண முடியாது டாடி. நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருக்கீங்களா? யூ won't understand, just leave me alone, வெளியே போங்க. ஸோ அப்படி பேசிட்டு போயிட்டார். ஸோ அடுத்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இந்த மேடைக்கு வந்திருந்தாங்கன்னா எப்படி பேசியிருப்பாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பல குரலில் உங்களிடம் பேசிய இந்த பையன் என் மகன், என் தம்பி மகன். உங்களுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் இவனை மேலும் மேலும் வளர செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி ஆஷிக். நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்வளோ சவுண்டா?
ரொம்ப அருமையாக பாடிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் ரொம்ப அருமையாக ரசிச்சுட்டு இருக்காங்க. நிஷாக்கா சொன்ன மாதிரி எல்லா வகையான கலைஞர்களையும் அதிகமாக கொண்ட ஒரு மாவட்டம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தான். அதுலேயும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலாக இங்கே நாட்டுப்புற கலைஞர்கள் கலைக்குழுக்கள் நிறைய இருக்குது. ஆனால் இன்னுமே எங்களுக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. அதுக்கு காரணம் புதுக்கோட்டை சுற்றியுள்ள கிராம மக்களுடைய அந்த ரசனை தான் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுக்காக நம்ம ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிடுவோமா? ஆமாம், இப்போ நம்ம ஃபைனலிஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆமாம், பாட்டு போட்டி இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக வந்த குழந்தைங்க எல்லாருமே நிறைய மக்கள் இசை பாடல்களை தேர்வு செஞ்சு பாடியிருந்தாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது போன்ற மக்கள் இசைக்கும் மக்கள் இசை கலைஞர்களுக்கும் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு அன்பு சப்போர்ட்டு, அதே போல் அமைச்சர் பெருமக்கள் போல் இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரியான மக்கள் இசை கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மக்கள் இசை கலைக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய அதாவது ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் பறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பின்னாலேருந்து எங்களுக்கு உந்துதல் தந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லி இதே மாதிரியான ஒரு நன்றி அக்கா. வழக்கம் போல் சூப்பராக அண்ணே தெரிக்க விட்டீங்க. நன்றி, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து புதுக்கோட்டை தொலைக்காட்சி அன்பு டிவிலையும் வரும். ஸோ எல்லோரும் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணே வேறு எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களாண்ணே? வேற என்ன, இப்போ கொடுத்துருக்க மாதிரி எப்போவுமே இந்த மக்கள் இசைக்கு ஆதரவு மக்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது உங்களுடைய கைத்தட்டல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குற அன்பாக இருந்தாலும் சரி, அது ஒன்று போதும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இது ஃபர்ஸ்ட் ஜங்ஷனின் திருச்சி சாராஸ் வழங்கும் ஜூனியர் சிங்கர், ஸ்பான்சர்ஸ் பை எஸ்எஸ் மகால் புதுக்கோட்டை, எம்ஏ கிராண்ட் புதுக்கோட்டை, சாம்சுவை சாப்பாட்டு பொடி, பவர்ட் பை வானா ஈனா சண்முகம் பிள்ளை ஜுவல்லர்ஸ் புதுக்கோட்டை, சண்முகநாத ஸ்டோர்ஸ் புதுக்கோட்டை, கோ பிரசன்ட் பை ராயல் டிஜிட்டல் ஃபிளக்ஸ் புதுக்கோட்டை, எஸ்விஎம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுக்கோட்டை, ஸ்ரீ சக்தி டிஜிட்டல் ஸ்டுடியோ புதுக்கோட்டை. நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் அவார்டு கொடுக்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ்எஸ் மகால் ஷர்புதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எம்ஏ கிராண்ட் ஹோட்டல், வானா ஈனா சண்முக பிள்ளை ஜுவல்லர்ஸ் புதுக்கோட்டை, சக்தி ஸ்டுடியோ புதுக்கோட்டை, சண்முகநாதன் ஸ்டோர்ஸ் புதுக்கோட்டை, எஸ்ஏஎஸ் ராயல் டிஜிட்டல் ஃபிளக்ஸ் புதுக்கோட்டை, எஸ்விஎம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுக்கோட்டை, சர்வா சண்முகநாதன் ஸ்டோர்ஸ் புதுக்கோட்டை, எஸ்எஸ் மகால் ஷர்புதீன் அவர்கள், மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எம்ஏ கிராண்ட் ஹோட்டல் மீடியா பார்ட்னர் அன்பு டிவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நகர கழக செயலர் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வானா ஈனா சண்முக பிள்ளை ஜுவல்லர்ஸ்,
தினசக்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், பிரிண்ட் பார்ட்னர். தினசக்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், பிரிண்ட் பார்ட்னர். SAS சேட் அவர்களை உடன் ராயல் டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் கோ பிரசன்ட் பை SVA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸ்ரீ சக்தி டிஜிட்டல் ஸ்டுடியோ. சண்முகநாதன் ஸ்டோர்ஸ் புதுக்கோட்டை. வானா இனா சண்முக பிள்ளை ஜுவல்லர்ஸ் புதுக்கோட்டை. நாட்டுப்புற கலைஞர் கோவிந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதுரை கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். குரூப் போட்டோ எடுக்க. புதுக்கோட்டையில் ஜங்ஷன் இல்லையே என்கிற குறை நமக்கு நீண்ட நாளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் மூலம் அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஜங்ஷனுடைய நிறுவனர் அண்ணன் அஸ்ரஃப் அலி அவர்களை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அறிவித்து சிறப்பு செய்கிறார்கள். புதுக்கோட்டைக்கு மேலும் மெருகூட்டி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜங்ஷனுடைய நிறுவனர் அஸ்ரஃப் அலி அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். இந்த யூடியூப் சேனலை உலகெங்கும் அறிய செய்கிற மாபெரும் பணியினை செய்திருக்கிற தொழில்நுட்ப இளைஞர்களாக வலம் வருகிற ஜவஹர் அவர்களை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்கிறார்கள். ஜவஹர் அவர்களுக்கு உங்களுடைய கரவொலிகளால் ஜவஹர் அவர்களை பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எண்ணற்ற பணிகளால் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை நடத்தி வருகிற நம்முடைய ரியாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ரஃப் அலி என்கிற கலை கோட்டையிலிருந்து உருவான புகழ் கோட்டைகள் இவர்கள். ரியாஸ் அவர்களை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பாராட்டி கௌரவிக்கிறார்கள்.
ஜூனியர் சிங்கர் கண்டஸ்டன்ட் மேடைக்கு வரும். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நிறுவன சேர்மன் திரு SA முகமது அஷ்ரஃப் அலி அவர்கள் பொன்னாடை ஜூனியர் சிங்கர்ஸ் கண்டஸ்டன்ட் 5 பேரும் கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. ஜூனியர் சிங்கர் கண்டஸ்டன்ட்ஸ் மரியாதைக்குரிய சம்பத்குமார் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நிறுவன சேர்மன் பொன்னடை போற்றி மரியாதை செய்கிறார். கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நிறுவன சேர்மன் பொன்னாடை போற்றி மரியாதை செய்கிறார். நகர கழக செயலாளர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நிறுவன சேர்மன் திரு முகமது அஷ்ரஃப் அலி அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செய்கிறார். அசோக் மற்றும் குழுவினர். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவங்க பிளேஸ்ல உட்காருங்க. ஒரு சிறிய மொமெண்டோ செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்களுக்கு. ஸ்ரீ சக்தி டிஜிட்டல் ஆடியோ அவங்க வழங்குறாங்க. அன்பு ஸ்டுடியோ எல்லாரும் நல்லா ஜோரா கை தட்டுங்க. புகைப்பட கலைஞர்களின் ஒரு அற்புதமான திறமை ரொம்ப அருமையா இருக்கு.